கடந்த 2 தினங்களில் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 140 தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அவசர கடிதம் ஒன்றை வியாழனன்று அனுப்பியுள்ளார். டிசம்பர் 11ஆம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 110 மீனவர்களையும் 12ஆம் தேதி ஜெகதாப்பட்டினத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 30 மீனவர்களையும் அவர்களது 22 படகுகளையும் இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதையும் கடிதத்தில் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் இலங்கை அரசின் மறைமுக ஒப்புதல் இன்றி நடந்திருக்க முடியாது என்று கூறியுள்ள ஜெயலலிதா, இதனால் இந்தியாவின் கௌரவமும் தன்மானமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அப்பாவி மீனவர்களின் உயிர்களையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க தவறிய மத்திய அரசின் மீது தமிழ் மீனவ சமுதாயம் முற்றிலும் நம்பிக்கை இழந்துள்ளதாக கூறியுள்ள ஜெயலலிதா, இனியாவது உண்மை நிலையை உணர்ந்து மத்திய அரசு விழித்துக் கொள்ள வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லியில் உள்ள இலங்கை தூதருக்கு சம்மன் அனுப்பி இந்தியாவின் கடும் எதிர்ப்பை அவரிடம் தெரிவிக்க வேண்டும் எனவும், இந்த விவகாரத்தை தனிப்பட்ட முறையில் இலங்கை அதிபரின் கவனத்துக்கு பிரதமர் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் ஜெயலலிதா கோரியுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 140 மீனவர்கள் 22 படகுகளை உடனடியாக விடுவிக்க உறுதியான நடவடிக்கை மத்திய அரசு எடுப்பதோடு ஏற்கனவே இலங்கை சிறைகளில் வாடும் 69 தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் எனவும் கடிதத்தில் பிரதமரை ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார்.